வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் சம்சிதா ஷைன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஐஸ்கிரீம் வீடியோ. என்ன வீடியோனா ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வீடியோ, மாம்பழ ஐஸ்கிரீம் வீடியோ பார்க்க போகிறோம். மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி சூப்பராக டேஸ்டான ஐஸ்கிரீம் பார்க்கலாமா, எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்குட்டீஸ், இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை மாம்பழம் எடுத்துக்கோங்க அத்தனை மாம்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து 2 போதும், அதனால் நாங்கள் 2 எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து பால், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சுகர். நீங்கள் வந்து மொத்தம் 3 இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாம்பழத்தை போட்டுக்கலாம், அப்புறம் பால் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். சரி குட்டீஸ், பால் காயுதுங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கணும், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் சேர்த்துக்கணும். நான் 1/4 கிளாஸும் சேர்ப்போம் நாங்கள் தண்ணி. 1/4 கிளாஸ் போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோல சேர்த்துக்கலாம். சலக்குட்டீஸ், இங்கே பாருங்க, மேங்கோ ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக போடுங்க. எல்லாமே நம்ம அழகாக போட்டுக்கணும். கட் பண்ண மேங்கோ. நெக்ஸ்ட்டு வந்து சுகர். நல்லா சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சுகர், ஓகேவா? உங்களுக்கு இனிப்பு கொஞ்சமாக போடணும், கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறையா போடணும், நிறையா கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து நம்ம தேவைக்காக போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இவ்வளோ போதும், அதனால் நாங்கள் எடுத்துக்கோம். மாம்பழம் ரொம்ப இனிச்சிச்சின்னா சுகர் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் இனிக்கலாம், கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மில்க், பால். காய்ச்சின பால் நல்லா எடுத்துக்கோங்க. சில குட்டீஸ் நாங்கள் வந்து இப்போ அரைச்சாச்சு. இந்த கண்டிஷனர்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஐஸ்கிரீம் ரெடியாக போகுது. கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி பதத்தில். இந்த கட்டி இருந்தால் செம்மையாக இருக்கும். நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிடும்போது ஜல்லி மாதிரி இருக்கும். அப்புறம் மாம்பழம் டேஸ்ட்டு, ஐஸ்கிரீம் எங்கேயும் அப்படியே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தலைக்குட்டீஸ், இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன மூல்டு இருக்கோ அந்த மூல்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாஸ் வேணுமா நீங்கள் அந்த மூல்டு யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்குட்டீஸ், இங்கே பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா இங்கே எடுத்துக்கலாம். தலைக்குட்டீஸ், இங்கே பாருங்க, இப்போ நல்லா நம்ம பீஸாக்குள்ளே வச்சாச்சு. இப்போ லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்ட் 1 வீடியோ வந்துருச்சு. பார்ட் 2 வந்து நாளைக்கு வரும். எப்படி ஐஸ்கிரீம் நல்லா அழகாக இருந்திருக்கு, நம்ம நாளைக்கு வரும் பார்ட் 2. இன்றைக்கி வந்து பார்ட் 1. பாய் சிலக்குட்டி, சராயே.